அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல இன்டர்நெட்டே இல்லாம எப்படி பணம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அங்க போய் நல்லா சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பில் கொடுக்கும்போது உங்க பாக்கெட்ல பணம் இல்லாம அக்கௌண்ட்ல தான் பணம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது உங்களுடைய மொபைல்ல இன்டர்நெட் இல்ல, முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்தா உங்களுடைய நிலைமை என்ன? சோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட் பார்த்தோம்னா பீம் அப்படின்றத உருவாக்கிருக்காங்க. அதுல 123 பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மூலமா இன்டர்நெட்டே இல்லாம நீங்க ஒரு பேசிக் மொபைல் யூஸ் பண்ணாலும் கூட அந்த மொபைலை யூஸ் பண்ணி நீங்க UPI மூலமா பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே லைக் பண்ணிக்கங்க. பிகாஸ் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்குது. அதனால தான் சொல்றேன், மறக்காம லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க ஒரு பேசிக் மொபைல் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் UPI மூலமா எப்படி பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்க டயல் பேடுக்குள்ள போய் *99# அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். அதாவது இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்க. அதாவது நீங்க பணம் அனுப்புறதா இருக்கட்டும், இல்ல பணம் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்றதா இருக்கட்டும், இது போல ஒரு 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோ இதுல நம்ம பார்க்க போறது பணம் அனுப்புறது தான். சோ அதனால அந்த பணம் அனுப்புறது சென்ட் பண்ணிருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். சோ என்டர் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்ததா இது போல ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் மூலமா அனுப்ப போறீங்களா, இல்ல UPI ID யூஸ் பண்ணி அனுப்ப போறீங்களா, இல்ல டைரக்ட்டா IFSC யூஸ் பண்ணி அக்கவுண்ட் நம்பர் போட்டு அதுக்கு நீங்க அனுப்ப போறீங்களா? சோ இது போல ஒரு 5 ஆப்ஷன்ஸ் காட்டுது. சோ இப்போ நம்ம UPI ID யூஸ் பண்ணி தான் அனுப்ப போறோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கணக்காரங்கள்ட்ட என்ன UPI ID அப்படின்றத கேளுங்க, அத அவங்க சொல்லிடுவாங்க. சோ நம்ம இதுல 3 அப்படின்றத கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இது போல ஒரு விண்டோ ஓபன் ஆகும். சோ இதுல அவங்க என்ன UPI ID சொன்னாங்களோ அதை நம்ம இங்க என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா சோ அவங்களோட பெயர் என்ன அப்படின்றத காமிச்சிரும். சோ அவங்களோட பெயர் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு அனுப்ப போறீங்க அப்படின்றத நீங்க இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு அமௌண்ட் அனுப்ப போறீங்க அப்படின்றத நீங்க இங்க என்டர் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபுல் டீடைல்ஸும் காட்டும். சோ அவங்க பேர் என்ன, எவ்வளவு அனுப்ப போறீங்க, எந்த மெத்தட்ல நீங்க அனுப்ப போறீங்க அப்படின்றது ஃபுல்லா காட்டும். இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா சென்ட் கொடுத்துருங்க. அப்படி சென்ட் கொடுத்த உடனேவும் உங்க அக்கவுண்ட்ல இருந்து அவங்க அக்கவுண்ட்டுக்கு நீங்க என்டர் பண்ண அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இந்த மெத்தட் எல்லா பேத்துக்குமே பேசிக் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா பேத்துக்குமே இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ நீங்க எப்பப்பெல்லாம் QR கோட ஸ்கேன் பண்ணும்போது சர்வர் டவுன் இல்ல இன்டர்நெட் இல்ல அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. சோ இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அதிகபட்சம் 5000 ரூபாய் தான் அனுப்ப முடியும். இது ஒரு விஷயம். இது இல்லாம நீங்க ஜியோ போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த USSD ஒர்க் ஆகாது. அதாவது *99# போட்டோம் இல்லையா, சோ அந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா ஜியோ அப்படின்றது ஓல்டில ஒர்க் ஆகக்கூடியது, மற்ற எல்லாமே நெட்வொர்க் மூலமா ஒர்க் ஆகக்கூடியது. சோ அதனால ஜியோ சிம் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது அப்படின்றத மட்டும் நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். சோ மற்ற எல்லா பேத்துக்குமே இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அவ்வளவுதான், வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. இதே போல பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக்ஸ்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டனையும் அழுத்திருங்க. ஏன்னா நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இதே போல இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.